Taste the Daily. திருவாரூர் காந்தி என்னன்னா உரிமைகளுக்காக போராடுறாங்க. அந்த போராட்டத்தை இங்க இல்ல நீங்க வேற இடத்துல போய் போராடுங்க அப்படின்னு ஏன் அதை சாஃப்டா ஹேண்டில் பண்ணாம ரொம்ப ரஃப்பா இறங்கி அதுவும் ஊர் அடங்கின பிறகு 12 மணிக்கு இவ்வளவு தரன்னு இழுத்துட்டு போறதும் அடிதடி ஏன் ஏன் இவ்வளவு கொடுமைகளும்? அதாவது இந்த போராட்டம் வந்து நியாயமான போராட்டம் தான். இது வந்து அண்ணன் சொன்னது போல் சிங்கார சென்னையாக மாற்றுவதற்கு மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்தவர்கள் தூய்மை பணியாளர்கள் தான். இந்த இஷ்யூ வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிறதுக்கு முக்கிய காரணம் வந்து சென்ற அதிமுக ஆட்சியினுடைய சில தவறான வழிகாட்டுதல் தான். காவல்துறையினரையெல்லாம் இறக்கி விட்டு நீங்க சொன்னதுக்கும் அதிமுக தான் காரணம். அது தவறு தான் சொல்றேன். காவல்துறையை வைத்து அவர்கள் மீது தடியடி நடத்தியது எல்லாமே தவறு என்று தான் நான் சொல்லுகிறேன். ஏன்னா நான் தான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன், அவர்களுடைய போராட்டம் நியாயமானது. அவர்கள் கேட்கின்ற 3 எல்லாத்தையும் சொல்றீங்க, கூடவே அடிஷனலா இதையும் சேர்த்து பிரச்சனையோட அதிமுக தான் காரணம். என்ன அதிமுக காரணம்? அதுதான் நான் சொல்ல வரேன், நீங்க பேசவே விடலையே. சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க, பதில் சொல்றேன். இந்த சென்னை மாநகராட்சி 15 மண்டலமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 15 மண்டலத்தில் 10 மண்டலத்தை மட்டும் அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது தனியாருக்கு தாரை வார்த்து விட்டார்கள். அன்றைக்கே இவர்கள் அந்த 15ஐயும் சேர்த்து செய்திருந்தால் இவ்வளவு ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. இல்லை என்றால் என்ன சொன்னீங்க? இல்ல என்ன எவ்வளவு நான் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க. அதிமுக இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுக்கிறது தவறு அப்படின்னு அன்னைக்கு சொன்னீங்க திமுக ஆதரவாளர்கள். இன்னைக்கு அதே வேலையை திமுக செய்யறாங்க. இன்னைக்கு வந்து அதிமுக தான் தவறு. என்ன எல்லாத்தையும் மாத்தி இருக்கணும் அப்படின்னா அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இது தூய்மை பணியாளர்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் அதிமுக அரசு ஒட்டுமொத்தமாக எல்லா மண்டலத்துக்குமான ஒரு சமநீதியை அன்றைக்கு செய்திருக்க வேண்டும். திமுகவுக்கு அக்கறை இருக்குல்ல? ஆமா, அக்கறை இருக்கிறது இவ்வளவு அறிவிக்கிறாங்க. தனியாருக்கு கொடுக்கணும்னு அறிவிக்கிறாங்க. அதாங்க, இப்ப ஏற்கனவே 10 மண்டலம் தனியாரில் அதிமுக ஆட்சியில் செய்யப்பட்ட பொழுது இவர்களை மட்டும் தனியாருக்கு கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் நீதிமன்றத்துக்கு நாளைக்கு செல்வார்கள். இது இப்பொழுது இந்த பிரச்சனையை நீதிமன்றத்தில் அமைச்சராக தொடரணும் அப்படின்னா 50 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கொடுத்து வாதாடினவங்க தான். இந்த பிரச்சனையை சிபிஐ கேஸ்க்கு கொடுக்க கூடாதுன்னு எத்தனையோ வழக்குகளுக்கு வாதாடினவங்க தான். வழக்க பத்தி எல்லாம் பேசணும்னா நிறைய பேச வேண்டியது. என்ன சார் வழக்கு பத்தி பேசணும்னா நீங்க தான் போராட்டங்கள் எங்க பாருங்க, இது செய்தது காவல்துறை செய்தது, இவர்களுடைய போராட்டத்தை ஒடுக்குவது எல்லாமே தவறு. அதை நான் ஒத்துக்கிறேன். அதே சமயத்தில் கோர்ட் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி தான் வேறு இடத்திற்கு தான் அவர்கள் செல்ல சொல்லுகிறார்கள். நீதிமன்றம் உத்தரவு சொல்லலையே. இல்ல அப்படிதான் இந்த வழக்கறிஞர் வந்திருக்காங்க. நீதிமன்றத்தில் அந்த வழக்கு போறது எங்களுக்கு டிராபிக்கா இருக்கு, இந்த இடம் எங்களுக்கு இருக்குன்னு ஒரு பொதுநல வழக்கு போகுது. அதுல வர்ற தீர்ப்பு தான் இது. எந்த இடத்தில் பொதுமக்கள் பாதித்தாலும் அதுக்கு வந்து யாரு வந்து அன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் தான் பொறுப்பு என்பதற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் அதிமுக செய்த நிறைய அப்ப இந்த திமுக அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும்? அப்படி வர சரவணன் சார் வர சொல்லுங்க. ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு. வர இருக்கு, சொல்லுங்க சரவணன் சார். கடந்த ஆட்சியில அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் பெரிய லெட்டர் எழுதுறாரு, ஆணையருக்கு எழுதுறாரு. உயர்நீதிமன்ற வழக்கின் முடிவிற்காக காத்திருக்காம இவங்க எல்லாத்தையும் நீங்க பணி நிரந்தரம் செய்யணும்ன்றாரு. பண்ணேன்னு சொன்னாரு. ஏடிஎம்கே லேசா ஆரம்பிச்சு நாங்க அதை பிடிச்சி பண்றோம்ட்டு. அம்மா மினி கிளினிக்கை தொடர்ச்சியா நடத்திருக்க வேண்டியது தானே. தாலிக்கு தங்க திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டே இருந்திருக்க வேண்டியது தானே. அம்மா உணவகத்தை நடத்திருக்க வேண்டியது தானே. எத்தனையோ திட்டங்கள் மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு பலன் தரக்கூடிய திட்டங்களை பூரா முடக்கி வச்சுட்டு எதுல வந்து சொல்றாரு பாருங்க. அதனால இதுல இருந்து நான் வந்து ஒரு பொதுமக்களுக்கான நான் சொல்லிடுறேன், பொதுமக்கள் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அன்றைக்கு ஆட்சி கட்டில் யார் இருந்தார்களோ அவர்கள் செய்கின்ற தப்பு தான். 89ஆம் ஆண்டு நான் சொல்லிடுறேன், அப்புறம் சொல்லுங்க. 87ஆம் ஆண்டு
வன்னியர்களுடைய மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் பொழுது எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? அதிமுக ஆட்சியில் 21 உயிர்களை துப்பாக்கியால் சுட்ட வரலாறு அதிமுக மடைமாத்துறதுக்காக இந்த பிரச்சனையை மடைமாத்துறதுக்காக வேற பிரச்சனை நீங்க இழுக்கிறீங்க. இல்ல முதல்ல இத பேசுங்க. இல்ல சொல்லிறேன், அப்புறம் அடுத்து சொல்றீங்களா? அதே மாதிரி ஸ்டெர்லைட் ஆலை இன்னைக்கு டைட்டில் என்னவோ நீங்க அத ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனை இந்த மனசாட்சியே இல்லாமல் துப்பாக்கி மறுபடியும் இது ரொம்ப தப்பு காந்தி சார். இல்ல நான் அடுத்த விருதுக்கு தான் போறேன். தமிழகம் முழுவதும் இன்னைக்கு ஜாதி படுகொலை அதுக்கான நேரம் இப்ப இல்ல. இப்ப என்னன்னா இல்ல இது வேணும்னே மடைமாத்துறது. திமுக அரசு பத்தி விமர்சனம் வச்சா அதிமுக கூட்டணின்னு மடைமாத்துறீங்களோ அதே மாதிரி இஷ்யூ எடுத்தா 1987 1974 இல்ல போறீங்க. ஒருத்தர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க இருந்தாங்க, அவர்களை வந்து அவர்களுடைய கோரிக்கை 3 கோரிக்கை நியாயமான கோரிக்கை நான் முதல்ல சொல்லிட்டேன். இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்களே, அப்புறம் எதுக்கு சார் என்ன அறிவிச்சிருக்காங்க? 10 லட்சம் ரூபாய் அவர்களுடைய பணியில் இருக்கும் பொழுது 10 லட்சம் ரூபாய் பணம். அதுக்கு அவங்க ஒரே நிமிஷம் சொல்லுங்க, அதெல்லாம் தவறான விஷயம் பேசக்கூடாது. நீங்க வந்து நான் பேசினா அப்புறம் நீங்க உங்க ஒரே நிமிஷம் சார். அமைச்சரவையை கூட்டி 12 நாளா இவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுவும் பண்ணாம நைட்டோட நைட்டா இவங்க எல்லாம் அப்புறப்படுத்திட்டு அடுத்த நாள் காலையில அமைச்சரவையை கூட்டி நாங்க அறிவிக்கிறோம்னா அப்ப என்ன அர்த்தம்? இருக்கிற சிக்கலை தான் நான் சொல்றேன். ஏற்கனவே 10 மண்டலத்தை அன்னைக்கு மரியாதைக்குரிய நண்பர் முன்னாள் எம்எல்ஏ சொல்றாரு, அன்றைக்கு 10 மண்டலத்தை அதிமுக அன்றைக்கு செய்த தவறுனால தானே இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வருது. நீங்க தவறு தானே சார் சொன்னீங்க. திமுக என்ன சார் சொல்லுச்சு? அது தவறு தானே சொல்லுச்சு. எதுக்கு அப்ப தவறுனா இப்ப எதுக்கு அப்ப ஏன் அதிமுக செஞ்சது தவறு? அப்ப ஏன் தானே சொல்றீங்க தனியாருக்கு தவறு சொல்றாங்க? அப்புறம் எப்படி சொல்றீங்க தவறு சொல்லாம? ஒரு நிமிஷம் 10 கொடுத்தது தப்புன்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னாரு. அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு மாநகராட்சி அவங்க ஒத்துக்கிறாங்களா? நாங்க செஞ்ச தவறுனாலதான் திமுக அன்றைக்கு தவறுன்னு சொன்னத இன்றைக்கு அதே திமுக இன்னைக்கு செய்யறாங்கன்னா தவறு செய்யறாங்க. அவர்கள் வந்து அவர்கள் ரைட்டு, நாங்க செய்யறதெல்லாம் ரைட்டுன்னு எங்கேயா சொல்லிருக்காங்களா யாராவது? அப்ப அது தப்பு தானே? அத்தனை விஷயங்களும் செய்யப்படும் தானே இன்னைக்கு முதலமைச்சர். எதற்காக தனியாருக்கு என்ன சொல்லிருக்காரு சொல்லுங்க? அன்னைக்கு தனியாருக்கு கொடுக்கிற தவறுன்னு சொன்ன ஸ்டாலின் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லிருக்காரு. எதற்காக தனியாருக்கு கொடுக்கறாங்க? என்ன சொல்லிருக்காரு சொல்லுங்க. சொல்லிருக்காரு பாத்துப்பாங்க எல்லாத்தையும். தனியார் நிறுவனம் பாத்துப்பாங்க எல்லாத்தையும். இல்ல சார், அப்ப ஏற்கனவே இருக்கிற 10 மண்டலத்துல தனியார் நபரை என்ன செய்யணும் சொல்லுங்க. சேர்த்து எடுங்க. சரி செய்யுங்கன்னு சொல்ல சொல்லுங்க நாளைக்கு. என்ன திமுக சார்? திமுக செய்வாங்க. போய் அந்த தூய்மை பணியாளர்களுடைய புரொட்டஸ்ட்ல போய் உட்கார்ந்து நாங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இதெல்லாம் நாங்க செய்வோம்னு சொல்லி உங்களுக்கு நான் வாக்குறுதி கொடுக்கிறேன்னு அப்பவே சொல்லி உங்களுடைய வேலைகளை நான் நிரந்தரமாக்கி தரேன் சரவணன் சொன்னது போல அதை செய்யாம வேணும்னே நீங்க தனியார் கொடுத்தீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? நீங்க இன்னும் புரிஞ்சிக்க மாட்டீங்க. ஏற்கனவே ஒரே மேட்ரு, ஆனா ரெண்டு விதமா இருக்கு. ஒரு இடத்துல இருக்கு. அப்ப அந்த 10 மண்டலத்துல உள்ளவங்க இன்னைக்கு போராட்டம் பண்ணுவாங்கல்ல. அவங்கள அப்ப ஏமாத்துறீங்க. அந்த 10 மண்டலத்துல இருக்கிறவங்க எங்க திரும்பி வந்து எங்களுக்கெல்லாம் நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களே அது என்ன ஆச்சுன்னு கேள்வி கேட்ட கூடாதுன்னு இந்த 2000 பேத்தை அடிச்சு உடைச்சு அடிச்சு நொறுக்கி இருக்கீங்க. அவர்கள் அப்ப பயமுறுத்தி இருக்கீங்க. இதில் வந்து அவர்களை வெளியேற்றிய விதம் தவறு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களை பொறுத்தவரை யார் பொறுப்பேற்கிறது இதுக்கு? இல்ல அது காவல் அந்த இடத்துல ஏதாவது நடக்க கூடாது நடந்திருந்ததுன்னா, அசம்பாவிதங்கள் நடந்திருந்ததுன்னா பத்தியே பேசினா அதை பத்தியே நீங்க பதில் சொல்லல. துப்பாக்கி சூட பத்தியே சொன்ன. என்ன துப்பாக்கி சூடு சொல்லுங்க, பேசுங்க. சொன்னேன் வன்னியர்களுடைய போராட்டத்துல அதிமுக ஆட்சி மறுபடியும் பாத்தீங்களா துப்பாக்கி சூடு நடத்தி 20 பேர் சொன்னீங்க. அதிமுக ஆட்சில போகாதீங்க. நியாயப்படுத்தி சொல்றாரு. மறுபடியும் சொல்லுங்க. ரொம்ப தவறு மிஸ்டர் காந்தி. எத்தனை சமூக செயற்பாட்டாளர் உள்ள வந்தாங்க? எத்தனை பேர் போராட்டம்? எதுல பாடினார், அவரு பாடினார். இன்னைக்கு எங்க போனாங்க? எதுல 90% பெண்கள், எதுல 90% பட்டியலின மக்கள்.
நாங்க என்ன இல்லைன்னு பண்றாரு? சொல்லலையே. திரும்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? கூட்டணி 2 சீட்டு 4 சீட்டு கலப்பு விட்டாரா? நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு பதில் சொல்றீங்க. நான் அதிமுக கம்யூனிஸ்ட் என்ன ஆட்சியில் பண்ணிட்டு நடந்த இருக்காங்க? 2 துப்பாக்கி சூட்டை பத்தி நான் கேட்டுட்டு இங்க இருக்கேன். பாருங்க, உடனே நீங்க அப்புறம் சொல்றது இங்க என்ன? பிரான்சோலையெல்லாம் அவங்க இழுப்பாங்க. இங்க பாருங்க, சம்பந்தம் இல்லாம இந்த டைட்டிலுக்கு சம்பந்தம் இல்லாம வேணும்னே பேசி அப்படி இல்ல. இந்த தூய்மை பணியாளர்களுடைய அந்த கோரிக்கைகளையும் ஆட்சியில் எதுவுமே அவங்களுடைய நடக்காத protest-ஐயும், சொல்றீங்க. அவங்களுடைய போராட்டத்தையும் மக்கள் வந்து ஆட்சியில் நான் அனுமதிக்க இறங்கிட்டாங்க. மாட்டேன். 2000 பேரை சொல்றீங்க, நான் 10,000 பேர் ஒரே நிமிஷம் சார். 10 மண்டலத்துல 10,000 ஒருத்தர் பாதிப்புனாலும் அது பாதிப்பு தான். வாழ்வாதாரத்தை அதிமுக பறிச்சுச்சா இல்லையா? என்ன சொல்றீங்க? இல்ல, ஒருத்தர் பாதிப்புனாலும் அது பாதிப்பு தான். இல்ல, நீங்க அவரே ஒரே 10,000 நிமிஷம் துரோகம் பண்ணீங்கன்னு கேக்குறேன். அப்ப அதுதான் நடக்க போகுது. இதை துரோகம் பண்ண முடியாது. 10,000 போராட்டம். அன்னைக்கு ஏன் துரோகம் பண்ணீங்க? இல்ல, அன்னைக்கு இப்ப ஏன் நீங்க போராட்டம் போற போக்குல ஒரு சார். உண்மையை வந்து நீங்க ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. இதே 10,000 பேர் 10 எங்க மண்டலத்தை சேர்ந்த- இறங்கி வந்து சார், இன்றைக்கு மற்ற 2 மண்டலத்தை சேர்ந்தவர்கள் போராட்டம் protest பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிருவாங்களோங்கிற 10 மண்டலத்தை பயத்துல சேர்ந்தவர்கள் தான் போராட்டம் இவ்வளவு பண்ணும்போது பண்ணிட்டு அதிமுக இருக்கீங்க. வேடிக்கை பார்க்கறதா? 10,000 போராடணும்ன்றாரு. எதற்காக? கோரிக்கை நிறைவேத்துனாங்களா ஒரே அதிமுக? நிமிஷம் சார், நீங்க போய் பேச்சுவார்த்தை சார், நடத்தி இங்க protest சார், நான் வேண்டாம். ரெண்டே கேள்வி வாங்க, தான் கேட்கிறேன். ஒரே நிமிஷம் சார், பஸ்ல ஏறுங்க. சார். இன்னொரு இடத்துல எங்க சார், அனுமதி அதான் இருக்கோ தவறுன்னு அங்க நாங்க சொல்றேன். போய் இறக்கி விடுறேன்னு தவறுன்னு பண்ணிருக்கோம் சொல்றேன். சார். கோர்ட்டு- தவறுதான் சார், கோர்ட்டே அதுக்கு தப்புன்னு சொல்லிருக்கு சார். அப்ப திமுக தவறு பண்ணிருக்கல சார், திமுக தவறு பண்ணிருக்கல. சார், நான் சொல்றது- பொறுப்பு அமைச்சர் யாரு? அப்ப அதிமுக தப்பு பண்ணிருச்சு. நான் கே. நேரு தானே அதற்கு நான் பொறுப்பு. கேட்கிறேன். அவர் பொறுப்பேற்று பதவி விலகுவாரா? துப்பாக்கி சூட்டுக்கு அவர் பொறுப்பேற்று பதவி அதிமுக ஆட்சியில் விலகுவாரா? இருந்தா அன்னைக்கு எடப்பாடி அவர் பொறுப்பேற்றுக்கு வரா? என்ன சார் இது? அதான் சார், திரு அவர் கே. எம். அவர் நேரு, வரணுங்க. அமைச்சர் சார், நான் கே. எம். கேட்கிறேன். நேரு, அதன் பிறகு அதன் பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற ஸ்டாலின் அவங்களுக்கு பதவி ஏன் கொடுத்தாரு? யாருக்கு பதவி கொடுத்தாங்க? யாரு கொடுத்தாரு? மணிகண்டன் ப்ளீஸ் இல்ல, அவர் வேணும்னு டீவியேட் பண்றாரு. இல்ல இல்ல, இந்த தூய்மை என்ன பணியாளர்களுடைய கேட்கிறேன்? protest பேசக்கூடாது. இல்ல, திமுக அது அந்த அராஜகமாக அவங்க அரெஸ்ட் பண்ணத பேசக்கூடாது, டைவர்ட் பண்றதுக்காக அந்த உள்நோக்கத்தோடவே நீங்க பேசுறீங்க. நான் வந்து எப்படி அனுமதிக்க முடியும்? முதலமைச்சரும் தப்புன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி செஞ்சு இல்ல தப்புன்னு மிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. மிஸ்டர் காந்தி, கோர்ட் ஒரே தான் சொல்லியிருக்கு. அதுல அப்ப நாங்க தப்பு மாற்று தானே? கருத்து இல்லை. அப்ப இது அவர்கள் தப்பு தானே? ஆட்சி மேல எப்படி சொல்றீங்க நீங்க? யாரோ ஒரு வேற யார் சார் பொறுப்பு? ஆந்திரா முதல்வர் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? தெலுங்கானா முதல்வர் யார் கட்டுப்பாட்டுல அன்னைக்கு இருக்கு? ஸ்டெர்லைட் ஆட்டையில் யார் காவல்துறைக்கு அமைச்சர்? துப்பாக்கி சூட்டுக்கு ஒரே நிமிஷம் அதிமுக சார். சேர்ந்த ஆனா, முதலமைச்சர் உங்க பொறுப்பேற்றுக்காரு. ஸ்டெர்லைட் சொல்ல வரீங்களா? ஸ்டெர்லைட்ங்கறீங்க. அதுல மனித உயிரா இல்லையா? ஒரு நிமிஷம் சார், மனித உயிரா இல்லையா ஒரு அது? நிமிஷம் இருங்க சார். யார் இல்லைன்னு சொன்னது? அப்புறம்? அருணா ஜெகதீசன் அவர்கள், நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்களுடைய ஒரு நபர் தனி விசாரணை குழு அறிக்கை சமர்ப்பிச்சிட்டாங்கல்ல. என்ன சொன்னாங்க? அறிக்கை சுட்டது என்ன சொன்னாங்க? ரைட் நீங்க தான் சார் சொல்லணும். சுட்டது ரைட் யாரு சொன்னாங்க? சார்? அறிக்கை துப்பாக்கி சூட்டுல சுட்டது? எங்க அறிக்கை யார்கிட்ட இருக்கு? அரசு கிட்ட சுட்டது தான் ரைட் இருக்கு. சொல்றாங்களா? சொல்லுங்க சரவணன் சார். சுட்டது ரைட்ன்றாங்களா? ப்ரொமோஷன் கொடுத்திருக்கீங்க. அருணா ஜெகதீசன் ஆணையம் நடவடிக்கை எடுக்க சொல்லிருச்சு. நீங்க ப்ரொமோஷன் கொடுத்திருக்கீங்க திருவாரூர் காந்தி அண்ணன். இல்ல சார், அதனால அதை பத்தி பேசுறதுக்கு இல்ல, இப்ப இல்ல. நீங்க அதிகாரியை பத்தி தான் பேசுறீங்க விவகாரத்துல. அதிகாரியை பத்தி தான் பேசுறீங்க. நீங்க அரசாங்கத்தை பத்தி பேசுறீங்களா? அதிகாரியை அரசாங்கத்தை பத்தி பேசுனா ஒத்துக்க நீங்க மாட்டீங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசுறீங்க. யார் சார் மாத்தி மாத்தி நான் பேசுறீங்க? அதிகாரியை பத்தி மாத்தி பேசுறீங்க. நான் அதிகாரியை வர பத்தி வர பேசுறேன். சரவணன் சார். அரசாங்கம் இல்ல, இல்ல, நீங்க ரொம்ப நான் அரசாங்கத்தை பத்தி பேசுறேன், நீங்க அதிகாரின்றீங்க. இல்ல, உங்க விஷயத்துக்கு அதிகாரிகள் எதிர்க்க அவரு அதானே சொல்றாரு. நீங்க தானே சொல்றீங்க. இப்போ அரசாங்கம் செஞ்சதுன்னா ஒத்துக்க மாட்டீங்க. யாரோ அதிகாரி செஞ்ச தப்புன்றீங்க. இல்ல காந்தி சார், ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மண்டலங்களை தெளிவாக இருங்க, இருங்க, நான் தெளிவாக தெளிவாக சொல்லிடுறேன். எதற்கெடுத்தாலும் 15 மண்டலங்களையும் நான் சொல்றேன் சார். தூத்துக்குடி 15 போனீங்கன்னா அதற்கு பதில் எல்லார்கிட்டயும் இருங்க இருக்குதா? சார். 10 மண்டலங்களை தனியாராக அன்றைக்கு ஆக்கிய அதிமுக 15 மண்டலங்களையும் அரசு ஊழியராக நியமித்திருந்தால் இந்த பிரச்சனைக்கான வாய்ப்பு எப்படி சார் இப்படி இருந்திருக்காது. பேசுறீங்க? நீங்க நியமிக்கிறது ஏன் இன்னும் நீங்க மண்டலி பண்ணலன்னு கேக்குறது நியாயமா? சொல்றதை அந்த நீங்க மக்களுக்கு புரிஞ்சுக்கணும். செய்யற துரோகம் இல்லையா? நீங்க ஏற்கனவே அப்ப அதிமுக செஞ்ச நீங்க துரோகம் தப்பு சொன்னீங்கல்ல. இப்ப இவ்வளவு பேர் ஒரு நிமிஷம் துரோகம் இருங்க சார், பண்றாங்க. தப்பு சொன்னீங்கல்ல. 17,000 பேரை வந்து தப்பு ஆளுங்கட்சியா வந்துட்டா அது தப்பல்ல இல்ல. ஏன் நீங்க 15 சரவணனை பார்த்து ஒரே ஒரு எவ்வளவு கேள்வி பெரிய கேட்கிறேன். இருங்க, பொய்யும் ஒரே ஒரு புரட்சியும் கேள்வி சரவணனை பார்த்து கேட்கிறேன். அதிமுக ஆட்சியில் 10 மண்டலத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் செய்தார்களா இல்லையா? அதுக்கு அதிமுக கொஞ்சமாவது செவி சாய்ச்சதா இல்ல? அவங்க இப்படித்தான் அப்புறப்படுத்தினாங்களா இல்லையா கேட்பாரு. செவி சாய்க்காமல் கோர்ட் நிலுவையில் இருக்கும் பொழுது, வழக்கு நிலுவையில் இருக்கும் போது அத்தனை பேர்களையும் தனியாருக்கு தாரை வார்த்தது உண்மையா இல்லையா? அது மட்டும் சொல்லுங்க வாக்குறுதி கொடுத்தீங்க சார். நான் சொல்றது இருங்க சார், அவர் ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க, அவர் பதில் இருக்கிற சொல்லுங்க. 5 மண்டலங்களை நீங்க பேசுறீங்க. காந்தி சார், நான் சொல்றது ஒட்டுமொத்த சென்னையில் இருக்கிற அத்தனை துப்புரவு தொழிலாளர்களுக்கும் ஆதரவாக பேசுகிறேன்.
இன்னைக்கு நீங்க வந்து பேசுறது மாநில 2 வரி மண்டலத்துக்கு தான் வரி பேசுறீங்க ஆதரவா. எல்லா வரியும் 10 மண்டலத்தை சேர்ந்தவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நீங்க பேசுறீங்க. நான் ஒட்டு மொத்தமா சென்னை பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு narrative. வர இருங்க சரவணன் சார் ப்ளீஸ் இல்ல காந்தி சார் ஒரே நிமிஷம் இருங்க. இந்த narrative நான் எப்படி அலோவ் பண்றது? பதிலே சொல்லாம வேற இல்ல சரவணன் சார் இல்ல எல்லாரும் பேசினா யார் பேசுறதுமே தெரியாது புரியாது. வர இல்ல ஒரே நிமிஷம் காந்தி சார் இல்ல ஒரு மண்டலத்தை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க போராட்டம் செய்தார்களா இல்லையா? தப்பான narrative இல்லைன்னு செட் சொல்லுங்க. பண்ண கூடாது. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் பார்க்கறாங்க சொல்றேன். ஒரே நிமிஷம் மக்கள் பார்க்கறாங்க. ஒரே நிமிஷம் சார் 2021க்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் 21க்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவரா இருந்து இவங்க அதிமுக பண்றது தப்புன்னு சொன்ன அதே முக ஸ்டாலின் இன்றைக்கு இந்த 2 மண்டலங்களையும் நாங்க தனியாருக்கு கொடுப்போம்னா அன்னைக்கு தப்புன்னு சொன்னவங்க ஏன் இன்னைக்கு தப்புன்னு மறுபடியும் இத தப்பு பண்றாங்க? சம்பந்தமான வழக்கு ஏன் இத கேள்வி கேக்குறீங்கன்னு கேட்டா அன்னைக்கு நீங்க எல்லாத்தையும் தவறுன்னு சொல்றேன் சார். அவர்களை மறுபடியும் அவங்களை அவர்கள் சட்டத்தின்படி தான் அவர்களை வெளியேற்றிருக்க வேண்டும். அராஜக முறையில் வெளியேற்றி தவறுன்னு தான் நான் பதிவு பண்றேன். தவறுதானா? பதிவு பண்றேன். சரி ஓகே. தவறுதானா? அப்ப ஒரு இடத்துல சில அதிகாரிகள் செய்யறத ஒட்டுமொத்தமா பிரிச்சு அரசாங்கம்னு சொல்றீங்க. ஒரு நிமிஷம். அதே நான் அரசாங்கம் ஒரு அதிகாரி செய்யறத சொன்னா அது அரசாங்கத்து உள்ளே வராதுன்றீங்க நீங்க. உங்க பக்கத்துக்கே இந்த விஷயத்தை அரசாங்கத்து உள்ளே வராதுன்றீங்க. ஒரே நிமிஷம். இந்த விஷயத்தை ரெண்டா பிரிச்சு பாப்போம். அவங்க கோரிக்கை அது நியாயமா இல்ல அது பிராக்டிகலி மூணு கோரிக்கை சார் அவங்க சொல்றாங்க சார். அத வந்து இந்த பக்கம் வைப்போம். அவங்க போராடுறாங்க. கரெக்ட்டா? அது அவங்களுடைய உரிமை. ஜனநாயக உரிமை தான் சொல்றேன். அப்ப நானே ஆதரவு தரேன்னு சொல்றேன் சார். கோர்ட் என்ன சொல்றாங்க? நீங்க போராடலாம், ஆனா அனுமதி வாங்கிட்டு அனுமதி பெற்ற இடத்துல போராடுங்கன்னு தானே சொல்றாங்க. இப்ப அரசாங்கம் அதான் சொல்லுது. ஒரு நிமிஷம் இருங்க சார். அரசாங்கம் அதான் சொல்லுது. அப்புறம் எதுக்கு அவங்கள கூட்டி போய் அரசாங்கம் கோர்ட் சொல்றது சொல்லுது வேண்டியதானே? சார் கோர்ட் சொல்றதுதான் அரசாங்கம் கோர்ட்டுக்கு போய் போராட்டம் பண்ணுங்க. அரசாங்கம் சொல்றது பர்மிஷன் வாங்கி எழும்பூர்ல வந்து எழும்பூர்ல அங்க இடம் இருக்கு, அங்க போய் ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க. போய் கொடுக்க வேண்டியதானே? நீங்க அவங்கள அப்படியே அங்கிருந்து நீங்க வாங்க உங்களை நாங்களே அங்க கொண்டு போய் விடுறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் நீங்க அங்க இறக்கி விட்டுருந்தீங்கன்னா உண்மையிலுமே இது ஜனநாயகத்துக்கு குரல் கொடுக்கிற அரசுன்னு எல்லாரும் பாராட்டி இருப்பாங்க. அவர்களுக்கு அதை விட்டுட்டு கேளுங்க, கட்டா எழுதிட்டு போறது எப்படி சார்? நான் சொல்றேனே சார், நாங்க சொன்னா அதிகாரிகள் சில அதிகாரிகள் செய்த தவறை நீங்க அரசாங்கமே செஞ்சுச்சுன்னு அதிகாரிகள் தவறு செஞ்சாங்க. அதிகாரினா போற சாதாரண கான்செப்ட்லயே அதிகாரி தான். சரி ஓகே. அவங்க என்ன சொல்லுவீங்க? சரி ஓகே. அவங்கள கேவலப்படுத்துவீங்களா? அப்ப இல்ல சாதாரண காவல்துறை சார் நீங்க இங்க மாத்தி மாத்தி எல்லாம் பேசாதீங்க. சொல்லாதல நீங்க பேசாதீங்க. இல்ல நான் சொல்லாதல நீங்க பேசாதீங்க. அப்புறம் சொல்றீங்க யார் அதிகாரின்னு அப்புறம் கேக்குறீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அதிகாரிகள் தான் போறாங்க ஸ்பாட்டுக்கு. காவல்துறையினர் தான் பண்ணிருக்காங்க. அப்ப காவல்துறைக்கு இன்சார்ஜ் யாரு? சிஎம் தானே. அப்ப சிஎம் பதவி விலகு வரா? நான் தான் சொன்னேன், நீங்க எங்கேயோ நடக்கிற விஷயங்கள் நீங்க இப்ப இதுல நடந்துச்சுன்னு சொன்னேன். அதுக்கு முதலமைச்சர் அன்னைக்கு இருந்தவர் ராஜினாமா பண்ணாரா? ராஜினாமா பண்ணாரான்னு துப்பாக்கி சூட்டுல கொன்னாங்களே விவகாரத்துல முதலமைச்சர் பதவி விலகணும். முதலமைச்சர் பதவி விலகணும் தானே தூய்மை பணியாளர் முன்னிறுத்தி ஆமா இது தப்பு தான், நாங்க போலீஸ்காரங்க தப்பு பண்ணிட்டாங்க, நான் பொறுப்பேற்று பதவி விலகுறேன், விலகிட்டு போங்க. இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்குல்ல, இதுல ஏன் எதிர்க்கட்சி தலைவர் போய் அவங்கள சந்திக்கல தெரியுமா உங்களுக்கு? இல்ல மறுபடியும் பாத்தீங்களா? ஏன் சந்திக்கல தெரியுமா? போனாரா? ஏன் சந்திக்கல தெரியுமா? கூலி படத்துக்கு தெரியுமா உங்களுக்கு? துணை முதலமைச்சர் பக்கத்திலே இருக்கு. உதயநிதி ஏன் இவரை சந்திக்கல? முதல்ல KN அவர் தான துறை அமைச்சர். அவர் போய் 7 முறை 8வது முறை பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. பேச்சுவார்த்தை போராட்டக்காரர்களை இல்ல சார், போராட்டக்காரர்களை சந்தித்தாரா? நீங்க பிரச்சாரத்திலே போயிட்டு இருக்கீங்களா? தூய்மை பணியாளர்கள் 13 நாளா இருக்காங்க. முதலமைச்சர் அவர் ஏன் வந்து கேட்கல? அவரு பிரச்சாரம் ஏன் கேட்கல? நான் சொல்றேன் முதலமைச்சர் தலைமைச் செயலகத்துக்கு ஏன் கேட்கல? போராட்ட இடத்துக்கு வெறும் 1 கிலோமீட்டர் கூட சுற்றளவு கிடையாது. கேட்கலன்னா இந்த 10 மண்டலத்துல செஞ்ச தவறு மறுபடியும் பாத்தீங்களா? நல்லா பிரச்சாரத்திலே அறிக்கை விடுறாரு சார். யாருமே வந்து இங்க ஏன் வரல? சென்னைக்கு வந்தா பாத்து பாரு சார். சென்னைக்கு வந்தா பார்க்க போறாரு. இதெல்லாம் பெரிய அதை விட வரல சார். நீங்க சொல்றீங்களா இது முதலமைச்சருக்கு இது முக்கியமாக தெரியல. முதலமைச்சர் அவங்க போராடிக்கிட்டு இருந்த பொழுது, எதிர்க்கட்சியா இருந்த பொழுது போய் முக ஸ்டாலின் பார்த்தாரு சார். அது ஒரு நிமிஷம் இருங்களேன். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை கமிஷனர் துணை முதலமைச்சர் யாரு? அவங்க போனாங்களா? முதலமைச்சர் போனாரா? துறை அமைச்சர் யாரு சார்? KN தான சார். ஏன் சார் அவரு போகல? 7 முறை பேச்சுவார்த்தை கேட்டா எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சர் யாரு? 8வது முறை பேச்சுவார்த்தை அவர்தான் முதலமைச்சரா? எதிர்க்கட்சி தலைவர் தான் உங்களுக்கு முதலமைச்சரா? இல்ல பிரச்சனையை சொல்றாருல அவரு.
குறை சொல்றாருல, உண்மையை சொல்றாரு சார், குறை சொல்ல உண்மையை சொல்றாரு. இல்ல அப்ப குறை சொல்றாரு தப்பா சொல்றாரு அப்படின்னு கேள்வி கேட்கிறது இது விதண்டாவாதம் என்னை சார். பொறுத்தவரை சார், இந்த ஆளும் பத்து அரசு மண்டலத்திற்கு செய்த- யாருக்கு அதிகாரம் இருக்கு, யார் கையில இது எல்லாத்தையும் முடிவெடுக்கிறது இடம் இருக்கு? அவருக்கு தான் அதிகாரம் இருந்துச்சு. ஆளும் அரசுக்கு தான் இன்னைக்கு நீங்க அறிவிச்சதையும் வர மாட்டீங்க. பண்றீங்க. அப்ப என்ன அரசாங்கம் இன்னைக்கு ஒரு விஷயம் கிளியர் கட்டா புரியுது இன்றைக்கு சார். மந்திரி சபை ஒரே ஒரு விஷயம் கிளியர் கட்டா இந்த தொழிலாளர்களுக்கு அறிவிச்ச எதிர்க்கட்சி சலுகையை தலைவர் பத்தி மட்டும் களத்துக்கு பேசுறீங்க. வந்தாதான் நீங்க வேலை செய்வீங்க. யாருங்க? எதிர்க்கட்சி தலைவர் எந்த இடத்துக்கா இருந்தாலும் வரணும், ஆமா சார். அப்பதான் நீங்க வேலை செய்வீங்க. சார், தேங்க் யூ. நான் கேக்குறது- இல்ல மக்களுக்கு இது ரொம்ப நல்லாவே நான் புரிஞ்சுச்சு. கேக்குறது எல்லாத்தையும் என்னன்னா, எதிர்க்கட்சி அவ்வளவு தலைவர் சொல்லணும். பேசுறவரு அவரே அவர் ஏன் வந்து வரணும்? போராடணும், அவர் ஒரு அறிக்கை கொடுக்கணும், இந்த அவர் வந்து போராட்டத்தை 10,000 பேரோட பண்ணணும் பிரச்சனையை அப்படின்னா அந்த பிரஸ் நீங்க வேலை கேட்கும். செய்வீங்க. நீங்க செஞ்ச தவறையும் நான் கேட்கும். வரேன். காந்தி சார் இப்ப என்னன்னா அவங்களோட கோரிக்கை நிறைவேற்றுறது, அதை மாத்துறது, அவங்க போராடுறது, அதுக்குள்ள இப்ப யாரும் பேசல. ஆனா இப்படி செய்தது தவறுன்னு ஒத்துக்கிறீங்கல்ல, அந்த தவறுக்கு இந்த அரசாங்கம் பொறுப்பேற்குமா? அது சார், நான் தான் முதல்ல சொன்னேன், எந்த அரசாங்கமாக இருந்தாலும் காவல்துறையை ஏவி ஒரு பிரச்சனையை செய்து பொதுமக்களுக்கு இடையூறு செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து அப்ப இந்த அரசாங்கத்து மேல இப்ப- யாரு இப்ப கூட நடவடிக்கை இப்ப கூட இதன் வாயிலாக நான் சொல்றது என்னன்னா, 2 மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள் தான் இப்பொழுது போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் 15 மண்டலத்தைச் சேர்ந்தவர்களையும் அரசு பணியில் அவர்களை அமர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த அரசாங்கத்துக்கு நாங்க எல்லாருமே வைக்கின்ற- கோரிக்கை வைக்கிறேன்னு இல்ல, கூட இல்ல, நீங்க நான் எடுத்துக்கோங்க. நான் ஆனா வந்து ஏன் அதை பண்ண இல்ல, நான் மாட்டேங்கிறாங்க? 15 மண்டலம் அதிமுக செய்த 10 சரி சார், மண்டலத்தை நீங்க அதை இல்ல, சொன்னீங்களா? வாக்கு இருங்க நான் கொடுக்கல, சொல்லிடுறேன், பண்ண அப்புறம் நீங்க வேண்டியதுதானே? அப்புறம் பேசுங்க. ஏற்கனவே அதிமுக செய்த 10 மண்டலத்தினுடைய தவறையும் சரி செய்து அவர்கள் போராடுகின்ற 2 மண்டலத்தையும் சேர்த்து இன்னும் 3 மண்டலம் போராடாமல் இருக்கிற 3 மண்டலத்தை சேர்த்து 15 மண்டலத்திற்கும் இந்த திமுக அரசாங்கம் அவர்களை அரசு பணியில் அமர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதே மாதிரி எந்த ஆனா அரசாங்கம் இதுக்கே அதெல்லாம் முடியாதுன்னு இருங்க, சொல்ற அரசு இருங்க. இதையெல்லாம் இல்ல, பண்ணுன்னு நம்புறீங்க பாத்தீங்களா? ஆமா, நம்புறோம் தான். ஏன்னா, மனதிடத்தை ஏன்னா, பாராட்டணும் தான் சார். இல்ல, ஏன் நம்புறோம்னா, ஏன் நம்புறோம்னு கேட்கணும்ல, அது கேள்வி கேட்கணும்ல. அதிமுக ஆட்சியில் அன்றைக்கு துப்பாக்கி சூட்டில் கொலை செய்யப்பட்ட, அன்றைக்கு கொடூரமாகப்பட்ட 21 வன்னியர்களுக்கு இல்ல, இந்த மறுபடியும் திமுக அரசு பாத்தீங்களா, இருங்க, எனக்கு நல்லா புரிஞ்சுச்சு. நான் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க. வேணும்னே இல்ல அதே சார், மாதிரி இருங்க, வேணும்னே, நான் சொல்லிடுறேன். வேணும்னே, இருங்க, நீ இல்ல, அப்ப பதில் இந்த சொல்லுங்க. போராட்டத்தை நீங்க கொச்சைப்படுத்துறதுக்காக இல்ல, இல்ல. இதை டைல்யூட் இல்ல, இல்ல, பண்றதுக்கும், இதை நீங்க deviate கேட்கவே மாட்டீங்களா? பண்றதுக்கும், கேட்டா தான் பதில் சொல்ல முடியும். அரசாங்கத்தோட தவறை மறைக்கிறதுக்கும் நீங்க இன்னொரு பிரச்சனையை நீங்க வேணும்னே divert பண்ணி அதே மாதிரி கொண்டு அரசு போறதை ஊழியர்கள் என்னால அனுமதிக்க முடியாது சார். அரசு நன்றி. ஊழியர் இதே இருங்க. உங்களுடைய அரசு கேள்விக்கு ஊழியர்கள் நான் போராட்டம் எடுத்துக்கிறேன். செய்யும் போது நன்றி. எஸ்மா டஸ்மா சட்டத்தை நன்றி பயன்படுத்தி சார். இல்ல, இப்ப லட்சக்கணக்கான அப்பெல்லாம் அரசு ஊழியர்களை எதிர்த்து பேசின அரசு ஊழியர்களை திமுக கைது செய்து இன்றைக்கு என்ன செய்கிறது? அவர்கள் எத்தனையோ பேர் வாழ்வாதாரத்தை ஒடுக்கப்பட்ட மக்கள், வீணடிச்ச அரசு தான் அதிமுக அரசு. பட்டியலின இது மக்கள் முன்னாள் இவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர் அராஜகத்தா, சரவணன் அவர்கள் இவ்வளவு மறுக்க மாட்டார் என்று கைது இன்னைக்கு நினைக்கிறேன். அப்ப இது என்னன்னு இல்ல, நடக்குது? அது சொல்லிடுறேன். இது எல்லாத்தையும் மக்கள் அதே மாதிரி பார்த்துட்டு தான் சாலை இருக்காங்க. பணியாளர்கள் நன்றி. 12,500 முனவர் பேரை பாஷா. நன்றி சார். வாழ்நாள்